இந்த பேருந்து நிறுத்தம் வந்து அரசு கட்டிருக்கு, அம்மா உணவகம் கட்டிருக்கு. இதுக்கு அருகில் இருக்கிற வீடை இடிக்கும் போது இன்னும் ஆக்கிரமிக்கலாம். இதை அவங்க இடிக்கல. நான் பல இடங்கள்ல நீங்கள் ஒன்று கவனிச்சிருந்தோம். இந்த நாட்டில் நீதி வழங்குற நீதிமன்றங்களே ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதுதான். சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டம் நீங்க பாக்குறீங்க, அதுவே ஏரியை இடிச்சுட்டு தகர்த்துட்டு கட்டினதுதான். அதாவது ஏரியாவுக்கு பேரே லேக் ஏரியா தான். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. சென்னையில எண்ணூற்றிய காலனின்னு வந்து அது நீர்நிலையை தூக்கணும். வள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரி இருக்குது, சதுப்பு நிலை ஏரி, இயற்கை நம்ம கொடுத்த குடையா இருக்குது. அதுல குப்பையை குட்டி மூணது இதை இடிக்கிற பெருமக்கள் தான். இவங்க ஆக்கிரமிக்கும் போது அது சட்டம், அழித்தட்டு மக்கள் வந்து குடியேறி வீடு கட்டி குடியேறினா அது குற்றம். நாம கேட்கிற கேள்வி, நேற்று நான் கல் வச்சு வீடை கட்ட ஆரம்பிக்கும் போது நீ ஆக்கிரமிப்பு தடுக்கல. 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் குடியிருக்கோம். நீ சாலை போட்டிருக்க, இங்க வாழ்ற மக்களுக்கு பேருந்து கட்டிருக்க, மின்னிலை கொடுத்துருக்க, டிரான்ஸ்பார்மர் நாட்டிருக்கிற, நீ குடும்பத்தை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்கிற, எரிவாயு எடுத்துருக்கிற, வாக்குரிமை ஓட்டு போட உரிமை எல்லாம். அப்புறம் வரி வாங்கியிருக்க, வீட்டு வரி. இந்த வீடுகளுக்கு வர்றதுக்கெல்லாம் நீங்க சாலை போட கொடுத்துருக்கீங்க. இப்போவெல்லாம் செய்யாத ஆக்கிரமிப்பு விஜயலட்சுமி உங்களுக்கு சரி, நாங்க 6 ஆக்கிரமிச்சு கட்டிட்டோம். இங்கிருந்து எங்களை தூக்கிட்டு போய் இன்னொரு ஆக்கிரமிப்பு இங்கே இருக்கு. அது ஆக்கிரமிப்பு என்பது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு, அன்றைக்கு இருந்த அதிகாரிகளுக்கு, இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு, அன்னைக்கு இருந்த இந்த மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், அவருக்கு யாருக்குமே தெரியாதா இது ஆக்கிரமிச்சு நீங்க கட்டுறீங்க? அவருக்கு இவ்வளவு உரிமை கொடுத்தீங்க. நான் அறிவேன். அந்த கடன்களை மக்களோடு அவர் கவலையோடு படமாற்றம் இந்த கடனை இதை பார்த்து பல போராட்டங்களை அந்த வார்த்தையை அப்படின்னா நீங்க வெற்றி தலைவலிங்க நாங்கள் போட்டுட்டோம். அப்படிங்க அந்த இடத்த வந்து ஏறி ஆக்கிரமிக்கும் போது அரசு இடங்களை அவங்க ஆக்கிரமிக்கும் போது அன்னைக்கு காசு வாங்கிட்டு பேசாம குற்றவாளி நீ, என் மக்கள் அல்ல. குற்றம் செஞ்சது நீங்க. ஒரு நேர்மையாளர் வந்து இதை பேசவே இல்லை.